இன்னைக்கு கா, கே, கி வாக்கியத்துல எங்க பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். இதுக்கு அர்த்தம் உடைய. இந்த கா, கேக்கு பின்னாடி வரக்கூடிய பெயர்ச்சொல்ல பொறுத்து அங்க கா போடணுமா, கி போடணுமா, கே போடணுமா அப்படிங்கிறத மாறும். முதல்ல கா எங்க போடுறதுன்னு பார்க்கலாம். ராமனுடைய வீடு. வீடுங்கிறது ஒரு ஆணை குறிக்கிற ஒருமை சொல். அதனால ராம் கா கர். ராமனுடைய வீடு ராம் கா கர். சிறுவனின் பொம்மை லடிகே கா கிலௌனா. கிலௌனா அப்படிங்கிறது ஒரு ஆணை குறிக்கிற ஒருமை சொல். அதனால கா போடுறோம். லடிகே கா கிலௌனா. கேங்கிறது ஒரு ஆணை குறிக்கிற பன்மைக்கும் மரியாதைக்கும் பயன்படுத்தலாம். சீதாவினோட குதிரைகள். குதிரைகள்ன்றது பன்மை, ஆணை குறிக்கிற பன்மை. சீதா கே கோடே. சீதா கே கோடே. ரெண்டாவதா வரக்கூடிய பெயர் சொல்ல தான் பார்க்கணும். மோகனின் தந்தை. இந்த தந்தைங்கிறது மரியாதைக்குரிய சொல். அதனால மோகனுக்கே பிதா. மோகனுக்கே பிதா அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்தது கி. ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய ஒருமையோ பன்மையோ அதுக்கு கி சேர்க்கலாம். ரஹீமுடைய மகள். ரஹீம் கி பேட்டி. மகள் அப்படிங்கிறது பெண். ரஹீம் கி பேட்டி. இதே மகள்கள் பன்மையில் வந்தா ரஹீம் கி பேட்டியா அப்படின்னு சொல்லலாம். ரஹீம் கி பேட்டியா.